வாலிக்கு ஒரு பட்டம் இருக்கு. அவன் முன்னாடி எதிர்த்து நின்னா யார் யார் எதுக்குறாங்களோ அவன் பவர்லாம் அவனுக்கு போயிடும். ஆக ஸ்ரீராமர் வந்து அவன்கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கு முடியல, அவருக்கு பயம். அதனால மறைஞ்சிருந்து அவ்வளோ பெரிய வீரனை போடுறாங்க. அங்கேயே உங்கள் ராமாயணத்தினுடைய கீர்த்தி போச்சு. அவ்வளோ பெரிய ராவணேஸ்வரன் தங்கையை கண்டா அப்படியே அடி. 14 ஆண்டுகள் நீ ஏன் வனவாசம் போகணும்? நீயே சக்கரவர்த்தி, நீ பெரிய அயோத்திய சக்கரவர்த்தியாக இருக்கும் பொழுது அந்த சர்வசான ஒரு ஒரே வார்த்தைதான். அப்புறம் அனுமன் ஆஞ்சநேயர்லாம் பெரிய கடல் கடையில் பாலம் போட்டாங்கலாம் பொய் சார். ராவணனை வதம் பண்ண உடனே ராமருக்கு பித்து பிடிச்சி நிறைய பேர் பிடிச்சி. அந்த ராமனை புகழ்ந்து எழுதுறாங்களே ஒழிய என்னுடைய தரவுகள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா வெற்றியெல்லாம் ராவணேஸ்வரன். தென்னாட்டில் நான் இலங்கையை சுற்றி வந்திருக்கிறேன், எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். எந்த இடத்துல ராவணேஸ்வரனை வந்து கடவுளாக தான் கும்பிட்றாங்களே ஒழிய அவ்வளோ ஒரு இடத்துல கூட அவர் ஒரு மோசமானவருங்கிற வாழ்க்கை நிறைய கிடைக்கும். வைணவத்தில் மகாவிஷ்ணு தான் பெரிய ஆடு, இந்து கடவுளில் மகாவிஷ்ணு பெரிய ஆடு, சைவங்கிறது சின்ன ஒரு அவன் சிவசாம்பான. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். முது முனைவர் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர் சந்திப்பவர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ராவணன் நல்லவனா கெட்டவனா? ராவணன் லங்கேஸ்வரன் சார். லங்காங்கிறது தெரியும், ஸ்ரீலங்கா. எல்லா இங்கே இருந்து நமக்கு ஆப்கான்லேருந்து நம்மளுடைய இந்தாண்ட கடார வரையிலும் வந்து அவருடைய நாகரிகம் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த காலத்தில் இருந்தால் லங்கேஸ்வரன்னா ஒரு அவ்வளவு பெரிய அடர்த்தியான பெரிய ஒரு அறிவும் ஆற்றலும் உடைய பெரிய சிவபக்தர். ஏதோ இந்த ராமாயண கதைன்னு வடக்கே இருந்து வந்த ஒரு கதை வருது, அதில் வந்து ராவணேஸ்வரனை இழுக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து ஈஸ்வரன்கிறது வந்து ஈஸ்வரன் பட்டம்னா சனீஸ்வரன் பட்டம் வாங்கியிருக்கான், விக்னேஸ்வரங்கிற கணபதி பட்டம் வாங்கியிருக்காரு, லங்கேஸ்வரன் ராவணன் பட்டம் வாங்கியிருக்காரு. அப்போ சனீஸ்வரன் நவகிரகங்கள் ஒருத்தருக்கு ஈக்குவலாக ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. கணபதி முழுமுதற் கடவுள், அவருக்கும் ஈஸ்வரன் பட்டம் கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் தெய்வ புருஷர்களாக தெரியுறாங்க. அப்படியாப்பட்டவன் மனித புருஷனுக்கு வந்து ஒரு ஈஸ்வர பட்டம் இருக்குல்ல, அப்போ என்ன சமாச்சாரம், அது பெரிய எவ்வளோ பெரிய பவர். அவரை தூக்கி நீங்கள் ஒரு 50,000 டன் உள்ள ஒரு பெரிய எடைய 5 கிராம்னு எழுதி விட்டீங்களே உங்கள் கம்பராமாயணத்தில், அது எவ்வளோ நியாயமான தப்பு. அப்போ மூவேளைகளையும் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆதிபத்தியம் உள்ள ஒரு மனிதரை சாதாரணமாக கொண்டு போய் அவனை வந்து ஒரு சமாச்சாரமான ராமாயணத்தில் கொண்டு போய் சார். அப்படியாப்பட்ட காலத்தில் தான் வந்து வாலி சுக்ரீவனுடைய மனைவி வாலி இது போனார்னு வாலி வதம் செய்தெல்லாம். இந்த வாலி வதம் செய்த படலம் இருக்கு பாருங்க, அது வந்து நமக்கு ஒரு நேர்மையானவர்களுக்கு கொடுக்கவே முடியாது. வாலிக்கு ஒரு பட்டம் இருக்கு. அவன் முன்னாடி எதிர்த்து நின்னா யார் யார் எதுக்குறாங்களோ அவன் பவர்லாம் அவனுக்கு போயிடும். ஆக ஸ்ரீராமர் வந்து அவன்கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கு முடியல, அவருக்கு பயம். அதனால மறைஞ்சிருந்து அவ்வளோ பெரிய வீரனை போடுறாங்க. அங்கேயே உங்கள் ராமாயணத்தினுடைய கீர்த்தி போச்சு. என்னைக்கு மறைஞ்சிருந்து ஒரு பெரிய வீரனை அடிக்கிறோமோ அதுக்கு பேர் கதையா சார்? அது பெரிய கோழைனா சார்? நீங்கள் வேதம் கத்தவன் சொல்லுங்கள், அவர் தான் மகாவிஷ்ணு சொல்லுங்க ராமரை. நீங்கள் அவ்வளோ பெரிய மகாவிஷ்ணு அவதாரம் ஏன் சார் மரத்தில் மறைஞ்சிருந்து அடிச்சிங்க அவனை? அது எவ்வளோ பெரிய நெஞ்சு வலி நமக்கு சார். அடுத்தவன் மனைவியை அபகரிக்க சார். அடுத்தவன் மனைவிங்கிறது அவங்களுடைய சாதியில் கிடையாது, அதான் வித்தியாசம். இப்போ இலங்கைக்கு வருவோம். இலங்கைக்கு ராவணேஸ்வரன், அவ்வளவு பெரிய ராவணேஸ்வரனுக்கு சார் இலங்கையில் எந்த தரவுகளும் இல்லை, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இல்லை. சிகிரின்னு ஒரு மலை இருக்குது, ஒரு கோட்டை இருக்குது, அது ராவணன் கட்டிய கோட்டை, அதுதான் ராவணன். இன்னைக்கு வந்து ஒரு டூரிசம் இன்னைக்கு உல்லாச சுற்றுப்பயணம் போகிறவங்களுக்குலாம் இன்றைக்கி ஒரு காமிக்கிறாங்க. தரவு எதுவுமே இல்லை. என்னுடைய ராவணேஸ்வரன் சார் தன் தங்கையை வந்து அசிங்கப்படுத்துகிறான் லட்சுமணன். அவளும் ஒரு அரசினா அரக்கி இந்த மாதிரிலாம் ஒரு பொய்யான கட்டுக்கதையில் சொல்கிறாங்க. அதான் அங்கே தப்பு. அரக்கின்னு ராவணேஸ்வரன் தங்கச்சி அவ ஒரு அரக்கிங்கிறாங்க. அவன் எப்படி பிராமணனாக மாறுவான்? அண்ணன் பிராமணன், தங்கச்சி அரக்கினா என்ன சார் அர்த்தம்? ஒன்றுமே புரியலையே எனக்கு, வரலாறு புரியலையே. அவர் அந்த அரக்கியை தான் வந்து அவர் மூக்கறுத்து நாசப்படுத்தினார் லட்சுமணன் இருக்கு.
அரக்கியோட அண்ணனும் அரக்கன் தானே சார்? சார் இதில் எனக்கு ஒரு டவுட்டு. ம். ராமாயணத்தில் ராமர்கிட்ட சூர்பனங்கி வந்து உன்னை விரும்புகிற இதுண்டு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, லக்ஷ்மணன் போய் பாருன்ட்டு அங்கே தான் மூக்கா இருக்கப்படுகிறார். ஆமாம். ஆனால் லக்ஷ்மணுக்கும் கல்யாணம் ஆகிருக்குல்ல, அப்போனா ராமர் ஏன் அந்த இடத்துல போய் சொல்லியிருக்காரு? சூர்பனகை வந்து ஆத்திரப்பட்டு விட்டாள். அவளுக்கு வந்து உள்ள வந்து ஒரு வக்கணம், நமக்கு அசிங்கப்படுத்தவர்களை அசிங்கப்படுத்த வேணும்னு. அண்ணனும் தங்கையும் அவ்வளவு பாசமானவர், அவ்வளவு பெரிய ராவணேஸ்வரன் தங்கையை கண்டா அப்படியே அடங்கிடும். தன் சகோதரியை பார்த்தா அப்படியே இருப்பான். சூர்பனகைங்கிறது வந்து அவளை மட்டும் அரக்கின்னு சொல்கிறாங்க, எனக்கு அதான் இல்லை, அவளை ஒரு அரக்கி அப்படியாப்பட்ட வந்து சொல்லி ஒரு கதாபாத்திரம் திரிக்கும் போது அவங்க அண்ணன் வந்து ஒரு பிராமணன். அப்படியே சார் ராமாயண காலங்கள் வச்சுட்டா கூட ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 3000 ஆண்டுகளுக்குள்ளே தான் அந்தணர்களே எங்களுக்கு பிரவேசிக்கிறாங்க பரதகண்டத்தில். அப்படி பரதகண்டத்தில் பிரவேசிக்கும் அதுக்கு முன்னரே வந்து இருக்கிற ராவணேஸ்வரன் வந்து பிராமணன் சொல்கிறது தப்பு. எங்கள் அரசர்களும் வந்து நாங்கள் வந்து பூநூல் தரித்திருப்போம். சத்திரியர்கள் அரசனுக்கு போனால் பூநூல் பிரித்திருப்பான். தொழில் செய்கிறோம் அத்தனை பேரும் பூநூல் தரிச்சிருப்போம். பூநூல் தரித்தல் என்பது பொது வேலைக்கு, கிராமத்துக்கு புது வேலைக்கு யாருக்கும் ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு ஆள் போகணும் சார். அந்த காலத்தில் டெய்லி 360 நாள் டெய்லி ஒரு ஆள் ஊருக்கு போகும், பொது வேலைக்கு போயணும். அப்படி தான் சாலை, குளம், ஏரி, குட்டை, கோயில் எல்லாமே அவ்வளவு மக்களும் வந்து உங்களுக்கு புது வேலைக்கு போயிடணும். பொது வேலைக்கு போக வேண்டியவர்கள் யார், போக வேண்டாம் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, தொழில் செய்கிறவர். ஒரு கல்தச்சன் அவன் பூநூல் தரித்திருப்பான், அவன் போக வேண்டிய ஐடி கார்டு. மரத்தச்சன், ஒரு கம்மாளன், ஒரு பறையன், இப்படி எல்லாரும் பூநூல் தரித்தவன் எல்லாமே வந்து வள்ளுவ பறையன்கிறவன் வானசாஸ்திரம். இப்படி ஒவ்வொருத்தரும் தொழில் தெரிஞ்சவங்களுக்கு பூநூல் அரிச்சிருந்தா அன்னைக்கு டெய்லிக்கு வேலைக்கு போக வேண்டியதில்லை சார். சத்திரியர்களுக்கும் அது வந்து ஒரு அரச வம்சம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் அந்த ஒரு அடையாளம். பூநூல் தரித்தல்ங்கிறது எங்ககிட்ட நிறைய இருந்திருக்கு சார். 2500 வருஷத்துக்கு முன்னாடி அதை சுருக்கி தன்னுடைய பூநூலாம் மாற்றிட்டாங்க. திரிப்பிரி நூலுங்கிறது பின்னால் வந்து உங்களுக்கு வேறு மாதிரிலாம் உருவெடுத்து காலப்போக்கில் மற்ற மக்களும் வந்து அழியலை. இந்த நீதி கட்சியெல்லாம் வந்தோடனே எல்லாரும் இந்த மாதிரி போடுறது, ஜாதி சொல்கிறது, கேலி சொல்கிறது, பூநூல் போடுறதெல்லாம் கூட எடுத்துடுறாங்க. ஆக வந்து பிராமணர்களுக்கே பூநூல் சொந்தம்னு வந்துடுது. என் ராவணன் வந்து சார் ஈஸ்வரன் பட்டம் வாங்கினவன் சத்திரியன். அவன் ஒன்றா மாமிசம் ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிடுவானே, அவன் அவையில் எல்லாம் வழங்கியிருக்காங்களே. அவனுடைய அவையில் வந்து எல்லாமே உங்களுக்கு மாமிசம், உங்களுக்கு சோமபானம்லாம் கொடுத்துருக்காங்களே. அது எப்படி நீங்கள் வந்து அவனை வந்து நீங்கள் ஒரு பிராமணன் சொல்ல முடியும்? பூநூல் தரித்திருந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக அவரையும் பிராமணர் என்று சொல்லி வடக்கே, அதாவது அங்கே சத்திரியராக இருந்தவர் வந்து பிராமணரை அழித்தாராம். இவனே ஈஸ்வர பட்டம் வாங்கின ஒருத்தரை, சாதாரண ஈஸ்வரன் பட்டமே வாங்காத அன்ஃபிட்டான ராமர் வந்து எப்படி அவர் அழிச்சிருப்பாரு? ராமர் அன்ஃபிட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ வந்துப்பா சாதாரணமாக அவன் உங்க சித்தி சொல்கிறான், இவன் போய் உங்கள் அப்பாவை நேராக வெரிஃபை பண்ணல. ராமர் நல்லவராக இருந்தார், நான் ரொம்ப தைரியம் உள்ளவராக இருந்தா இல்லை நீதிமன் கதைக்காக அப்படி கொண்டு போகிறாங்க சார். வெளியில் வந்து அப்பா என்ன சொன்னாருங்கிறாங்க. சித்தி சொல்கிறா, மொட்டையா என்ன சொல்கிறா, ஆலிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆள. இந்த உலகம் பூரா கடல் சூழ்ந்திருக்க உலகமெல்லாம் பரதனே ஆளணுமா. ஆலிசூழ் உலகம் பரதமே ஆட, நீ போய் தாழ் சடை ஏந்தி தவமேற்கொண்டு நீ போய் என்னமென்னா சடை வளர்த்து தவம் பண்ணு. புலி வெங்கான நன்னி புண்ணிய நதிகள் ஆடு. பல காட்டுகளுக்கெல்லாம் போய் புண்ணிய நதிட்டு வாங்கிட்டு வா. புண்ணிய நதிகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று ஏவினன் அரசன். நீ 14 வருஷம் கழித்து வர சொல்லி மன்னர் சொன்னார்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே உன் சித்தி வந்து அந்த மாதிரி சொன்ன உடனே அதை நீ எடுத்துகிட்டு போகலாமா? 14 ஆண்டுகள் நீ ஏன் வனவாசம் போகணும்? நீயே சக்கரவர்த்தி, நீ பெரிய அயோத்தி சக்கரவர்த்தியாக இருக்கும் பொழுது அந்த சர்வசான ஒரு ஒரே வார்த்தைக்கா அப்படி ஒரு கதையை கொண்டு போகிறாங்க சார். ஒரு வார்த்தை, அப்பா வார்த்தைக்கு அப்படி எடுத்துக்கிட்டாராம். காட்டுக்கு போனாராம். காட்டுக்கு போகும்போது அவருக்கு இவ்வளோ பெரிய சோக நிகழ்ச்சியெல்லாம் வருது. சீதையை வந்து அவர் ராமர் தூக்கிட்டு போயிடுறாரு, இவர் ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்கிறான். எங்கே சார் ராவணேஸ்வரன் தூக்குனாரு? அவர் வந்து அவருக்கு ராவணேஸ்வரனுக்கு இது புள்ள முறை வேணும். கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மகள் முறை வேணும். அவர் வந்து இந்த சூர்பனகையை, என் தங்கை எவ்வளோ அவமானப்படுத்தின, நீ உன் வீட்டு குடும்பத்து பிள்ளைய பார்த்து வர்றதுக்கு நீ அவமானப்படு அப்படின்னு பண்ணசாலையோடு சேர்ந்து தான் தூக்கிட்டு போகிறார். தொடவே இல்லை. ராவணேசன் அழிவதற்கு சார் பல சூதுகள் நடந்திருக்கு.
பல சூதுகள் நடந்திருக்கு. வந்து இங்கே வாலியை வந்து வதம் பண்ணி கொண்டு போய் அப்புறம் அனுமன் ஆஞ்சநேயர்லாம் பெரிய கடலுக்கு இடையில பாலம் போட்டாங்க. அதெல்லாம் பொய் சார், பொய்யானது. பாலம் வந்து அந்த ராமர் சேது பாலங்கிறது சார், அது ஒரு மணல் முகடு. தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு பருவக்காற்றும் மாற்றி மாற்றி அடித்து அந்த இடத்துல மணல் குன்றுகளாக இருந்து அது வந்து சார் பின்னால் வந்து உப்பு கலந்து 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 உள்ளே போய் அது மிதக்கும் பாறைகள் லைட் வெயிட் ராக்காக மாறுது. அந்த பாறைகளில் வந்து அவங்க கொஞ்சம் தூரம் தான் சார். இப்போ எனக்கு வரலாற்று காலத்திலேயே என் ராமேஸ்வரம் வந்து கொஞ்சோண்டு பாம்பன் ஆறு தான் இருந்தது. வரலாற்று காலங்கள்லேயே ஒரு 600 வருடங்களுக்கு முன்னாடி 700 வருடங்களுக்கு முன்னாடி பாம்பன் ஆறு இன்னைக்கு கடலாக மாறிடுச்சு. அதில் தான் இன்னைக்கு பிரிஞ்சு போகுது, பாம்பன் பிரிஞ்சுன்னு போகுது. அன்னைக்கு கடல் சும்மா ஆழமில்லாத ஒரு ஆறாக இருக்கும்போது தான் ராமேஸ்வரம் கோயில் கட்டியிருக்காங்க. சும்மா தண்ணி சும்மா முழங்கால் வரலும் தண்ணி இருக்கும்போது தான் இவ்வளவு கல்லையும் கடத்திக்கிட்டு போயிருக்காங்க. அவங்க போய் கடலில் கடத்திக்கிட்டு போகலை. பொய்யான தகவல் இருக்கு. சேதுபதி மன்னர் வந்து அன்றாட குதிரையில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாருன்னு இருக்கு. நீங்கள் பாம்பன் கடல் எப்படி குதிரையில் போவார்? முடியாது. சும்மா பாம்பன் ஆறு. இலங்கையில் உள்ள ஒன்னே ஒன்று விபூஷணருக்கு மட்டும் இன்னைய வரலும் அங்கங்கே வந்து சில கோயில்கள் அங்கங்கே விபூஷணர் அந்த விபூஷணர் வந்து பௌத்த மதத்திலேயே வராரு, இந்து மதத்திலேயே இருக்காரு. ஆனா விபூஷணன் ஒரு காட்டி கொடுத்த துரோகி தானே, அண்ணனை காட்டி கொடுத்த சார். கதை அப்படி சொல்லுது. அவரு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நான் நீதியோடு நின்னு இவங்க ப்ரூவ் பண்றாங்க. எப்படி இருந்தாலும் அவரை பெரிய வளர்த்து ஆளாக்கிய அண்ணனை, பெரிய ராமரை வந்து அவ்வளவு பெரிய ராவணேஸ்வரனை சர்வசாதாரணமா இவங்க பக்கம் சேர்ந்துக்கிட்டு அங்கங்க என்னென்ன வீக்னஸ் இருக்குன்னு சொல்லி தர்றாங்கன்னா அதுதான் அங்க உள்ளது. பிரித்தாளும் கொள்கை. ராவனுடைய ஆட்சியில் பார்த்தா எல்லாருமே சந்தோஷமாக சார் இன்றைய வருடம் வந்து சார் எல்லாருமே செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்காங்க அந்த மக்களோடு. இன்னைய வரலும் இலங்கையில போனீங்கன்னா இன்றைக்கு போனாலும் அழியாத இயற்கை செல்வங்கள். அந்த காலத்துல ராவணேஸ்வரம் ஆண்ட காலம் இன்னும் எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. அதெல்லாம் முற்காலம். அது வந்து உங்களுக்கு ஒரு நாகரிகமே இல்லாத காலத்தில் அப்படி ஒரு ஈஸ்வரன் பட்டம் வாங்கி அங்கே இருந்திருக்காரு. அங்கே இருந்தபோது இயற்கை வளங்களோடு மக்கள்லாம் செழிப்பாடு இருந்திருக்காங்க. இன்னைய வரல இலங்கையில் சார் ஒருத்த கூட ராமர் ஒளிகங்கிற மாதிரி ஒரு விழாவே கிடையாது. ராமர் எங்கள் முப்பாட்டன், ராமர் எங்கள் முப்பாட்டன். அவர் காலத்தில் தான் அங்கே செழிச்சிருந்தோம். அப்படிங்கிற வரலாறு ஒரு பகுதியில் இருக்குது. இப்போ தான் அந்த கல்வி வந்து கொஞ்சம் மக்களுக்கெல்லாம் அவேர்னஸ் வந்து இல்லை சீதா தேவியை அவர் ஒரு கெட்ட எண்ணத்தோடு நடத்திட்டு போகல. அவருக்கு வந்து சூர்பனகை வந்து இன்சல்ட் பண்ண அவன் வந்து தன்னுடைய அரசவையில் நிற்கணும் அப்படின்னு அரசவையில் அவனை நிற்க வச்சு அவனை மானபங்கம் பண்ணுங்கிறது தான் அவருக்கு என்ன. இல்லை சார், அப்படி சீதா தேவியை தொடர்ந்து எவ்வளோ நிமிஷம் ஆகிருக்கும். ஈஸ்வரன் பட்டம் வாங்கியிருக்காரு. அவருக்கு எதை வேணாலும் செய்யலாம். ஆமாம். அவர் வந்து அந்த சீதா தேவியை டக்குன்னு ஒரு பொம்மையாக்கி பொம்மையை பாக்கெட்டில் போட்டு போயிட்டு இருக்கலாமே. அங்கே போய் பொம்மையை திருச்சிட்டான்னா திருப்பி சீதா தேவியாக வந்துடுது. ஆமாம். இது எதுக்கு சார் அவருக்கு அந்த ஈஸ்வரன் பட்டம் வாங்கின இவ்வளோ அசிங்க பட்டம் கொடுத்தீங்க? ராவணேஸ்வரன் இன்னைக்கும் சொல்ற அவர் ராவணேஸ்வரன் தான். இல்ல அவங்களாம் மனம் திருந்தி வரட்டும்னு தான் காத்துட்டு இருந்தாரு. அவ்வளவுதான் ராவணன். ஆமா, அப்படிதான் திருந்தல. அவர்கள் மனம் திருந்தல. அது உங்களுக்கு அந்த மானரப்படைன்னு சொல்ற வந்து கிஷ்கிந்த மன்னர்கள் உதவி செஞ்சாங்க. கிஷ்கிந்த மன்னர்கள் எல்லாம் காட்டடி அடிப்பாங்க. காட்டுவாசிகள். அதனால போய் அடிச்சு தாக்கி இலங்கையை தாக்கி போர் தொடுத்து ஒரு வழியா ராவணனை இது பண்ணியாச்சு. ராவணனை வதம் பண்ண உடனே ராமருக்கு பித்து பிடிச்சிக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிங்களா? ஆமா, பித்து பிடிச்சிருது. அவ்வளவு பெரிய ஈஸ்வரனை கொண்டுட்டார்ல, அவர் உயிர் போயிடுச்சு இல்ல, ராமருக்கு பித்து பிடிச்சி பிரம்மஹத்தி தோஷமாங்க. அது பிரம்மஹத்தி தோஷமாங்க சார். அப்பனா அந்த அசோக வனத்தில் இருந்ததுனால சீதா தேவியுடைய கருப்பு மேல சந்தேகம் வந்து அதனால தான் தீக்குழு வச்சு அந்த பித்து அந்த இதனால சார் பித்து பிடிச்சி அப்புறம் வந்து சார் இங்க ஜடாயு தீர்த்தம்னு அந்த ராமேஸ்வரத்துல ஜடா தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. அது அந்த காலத்துல பழமையான தீர்த்தம். இந்த காலத்துல இருக்கு இன்னமும். ஜடா தீர்த்தத்துல போய் சிவன் வந்து தன் சிறுசூலத்தால ஒரு நீர் ஆழிய ஒரு தடாகத்தை உண்டு பண்றாரு. ராமா, அந்த தடாகம் நீ எவ்வளவு பெரிய ஈஸ்வரனை பண்ணிட்ட, இருந்தாலும் உனக்கு ஒரு புண்ணிய மோட்சம் தரேன், இந்த தண்ணீரில் முழுகிவான்னு சொல்லி அந்த இடத்துல ஜடா தீர்த்தம் இருக்கு. தன்னுடைய ரத்த கலந்த எல்லா உடம்பெல்லாம் இருந்துட்டு போய் ஜடா தீர்த்தம்னா அதில் முழுகி ராமேஸ்வரத்தில் இன்னமும் இருக்கு. ஜடா தீர்த்தத்தில் முழுகின உடனே தான் அவருக்கு நல்ல நிலைமை வருது, புத்தி சுவாதீனம் திரும்பி வருது. டக்குன்னு சீதா தேவியை மணலில் வச்சாங்க. மணலில் வச்ச லிங்கத்தை வச்சு கும்பிட்டாங்க. அதுதான் இன்னைய ஒரு ராமேஸ்வரம். ராமரை விட ராவணன் நல்லவன் தானே, யுத்த தர்மம் கரெக்டா ஃபாலோ பண்ணவர் தானே ராவணன் சார். ஏன்னா இவர் ராமர் தன்னுடைய படையை
பயன்படுத்தாமல் கிஷ்கிந்தியா இந்த அனுமர் படைதனை வானர படைதனை ஆமா. யூஸ் பண்ணார். அப்பன்னா அவர் தவறானவர் தானே. சார் எந்த வாலியை வழியில சார் மறைந்திருந்து சார், தாக்கின நீங்க- அப்பன்னா ராமர் தவறானவர் தானே. எந்த வழியை நீங்க போட்டீங்கனாலும் ராமர் வந்து நேர்முகமான ஒரு நடவடிக்கையில் ராவணனை கொள்ளல. ஆ, எல்லாமே உங்களுக்கு வந்து மறைமுகம். தன்னுடைய படை எது இல்லை, வானர படையில கொண்டு போறாரு. அவர்கள் வந்து இவருக்கு பக்தியா, ராமர் மேல பக்தியா இருந்தனால இவங்க என்ன செய்ய சொன்னாலும் அவங்க செஞ்சாங்க. இலங்கையை அழித்தார்கள், ராவணனை கொன்றார்கள். மிச்சம் என்ன கொண்டு வந்தாங்க? ராவணேஸ்வரன் காலம் முடிஞ்சு போச்சு. ஆனா ராவணன் தன்னுடைய படையில் தானே சார் யூஸ் பண்ண லாஸ்ட் வரைக்கும். சார் ராவணனுடைய குழந்தைகளோ, பெரிய படை சார். முதியோர்கள் இல்ல அந்த சார், ராவணன் படையை வந்து போர்ல பயன்படுத்தல இல்ல. யுத்த தர்மத்தில் அந்த இது perfect ஆ இருப்பான் சார். கரெக்டா இருந்தாரு இல்ல. யுத்த தர்மம் சார் சார் இன்னைக்கு ஈசனாரே நேரடியா அவன் பூசைக்கு வருவார். அன்றாடம் தினமும் வந்து மண்டோதரியும் ராவணன் பூசைக்கு வந்து சிவபெருமானா வந்து அங்க நிப்பா தாச்சாத்தா வருவாராம். அந்த அளவுக்கு சிவபூஜையில் மகா வில்லவர்கள். அப்படியாப்பட்ட மகா வில்லவர்களுக்கு எதுக்கு வந்து இப்படி ஒரு கெட்ட பேர் அவப்பேர் கொடுத்தாங்க எனக்கு, எதற்கு இப்படி ஒரு ராமாயணங்கிற ஒரு காப்பியம் வந்தது என்பதற்கு எனக்கு வந்து இன்ன வரையிலும் வந்து எனக்கு சந்தேகம் வலுக்குது. ஆனா ராமாயணத்தை ஆராயும் போது பார்க்கும்போது ராவணன் நல்லவனாகவும் ராமர் கெட்டவராக தான் சார் தெரிகிறாரு. ஊரான் யாரோ எது சொன்னாருன்ட்டு கர்ப்பிணி மனைவியை காட்டுக்கு அனுப்பியவர் ராமர் தானே சார் அது பின்னால அது எவ்வளவு மோசமான இது சார். சார் அவரு அவர் குணத்தில் சொல்ற குணத்தில் ராவண வந்து குணத்துக்கும் ராமர் குணத்துக்குள்ள வித்தியாசத்தை சொல்ற சார். சார் அவர்கள் வந்து இந்த கலாச்சாரம் வேற சார். இது ஒரு புனிதம். ராவணேஸ்வரங்கிற கலாச்சாரம் புனிதமான கலாச்சாரம். இதுல வந்து அன்பு கலந்தது. ராவணன் போன உடனே அவன் மனைவி எல்லாரும் உயிர் துறந்துடுறாங்க. யாரும் உயிரோடு இருக்க விரும்பல. நீதி நெறியோடு வாழ்ந்த ஒரு தென்னகத்துல உள்ள ஒரு மன்னன் சத்திரியன். அப்பனா அவங்க வந்து வடக்கே இருந்த ஆரியர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஆரியர் சொல்படி நடந்த ராமருக்கு ஸ்ரீராமர் வந்து அந்த ராமனை புகழ்ந்து எழுதுறாங்களே ஒழிய, என்னுடைய தரவுகள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா வெற்றியெல்லாம் ராவணேஸ்வரனுக்கு. அப்பனா அதாவது தக்கான பீடபூமிக்கு அப்புறமா இருக்கிறவங்கலாம் ஒரு கிஷ்கிந்தா அனுமர் கூட்டம், குரங்கு கூட்டமும் அப்புறமா அரக்கர் கூட்டமும் இப்படி சார் வால்மீகி வந்து பொய்யான பாருங்க. அந்த பொய் தானே சார் அது. இல்ல தெற்க உள்ளவங்கெல்லாம் கண்ட மாதிரி பேர் வைக்கிறது வடக்க உள்ளவர்களுக்கு ஒரு ஆவல் சார். இங்க உள்ளவனை அரக்கன்னு போட்டு விட்டாங்க அவரை. ஆமா. அவன் அப்புறம் நீ அவன் எப்படி ஈஸ்வரம் பட்டம் வாங்கினா? ஒரு அரக்கன் ஈஸ்வரம் பட்டம் வாங்கினா எவ்வளவு சார் சமாச்சாரம்? அது ஒன்னாச்சா? அப்புறம் இந்த மலையக மன்னர்கள்லாம் இவங்க மலையக மன்னர்கள் சார். இவங்களுக்கு வாழும் கிடையாது, கீழும் கிடையாது. அப்படி ஒரு இனங்கள் வாழ்ந்ததாகவோ இருந்ததாகவோ வரலாற்று பதிவு எங்கேயுமே இல்லை. அதனால எல்லாவற்றிலும் சிறந்த ராவணனை கெட்டவனா ஒரு கதாபாத்திரம் உருவாக்கணும். அதான் நான் வடநாட்டினுடைய இது. அதே மாதிரியை செஞ்சு அயோத்தியில் இருந்த ராமர் தான் உச்சத்துக்கு உள்ள தெய்வம்னு அவருக்கு நேவல் ராமர் கோயில் கட்டியாச்சு. ஆனால் நீங்கள் சொன்னது போல அவருடைய மனைவி வந்து வயிற்றில் பிள்ளைகளோடு இருக்கும்போது வனாந்தரத்துக்கு துரத்துனவங்க. ஆமா. அந்த லவகுசா பிறந்தா அவங்க பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்ச பாடு இல்லை. எப்படி பார்த்தால் ராமருக்கு வந்து இவங்க சொல்ற கீர்த்தி இல்லை. ராவணேஸ்வரனுக்கு எல்லா கீர்த்தியும் இருக்கு. இல்ல அந்த பிள்ளைகளோட தன்னுடைய பிள்ளை என்று யாரும் தெரியாது. அவர்கள் கூட போரிடுறாரு இல்ல ராமரு. என்ன பண்ண சொல்றீங்க? அப்படிப்பட்ட ஒரு நல்லவரா அவர் வந்து அப்ப தன் ஊரான் பேச்சு தன் பிள்ளைகள் மக்களை எல்லாம் தெரியாத ஒரு மாமன்னனுக்கும் குடும்பத்தோடு எல்லாம் அண்ணன் தம்பி அண்ணன் ஒன்னா வாழ்ந்த ஒரு ராவணேஸ்வரனுக்கும் எப்படி உங்களை ஒத்து போகும்? ஆமா. அதாவது தன்னுடைய தங்கைக்காக யுத்தம் நடத்தினார். தங்கை என்ன சார் ஒரு சின்ன தங்கைக்காக நியாயம் தர்மத்தோடு தானே ராவணன் செஞ்சார். இவ்வளவு தூரம் வடக்கே இருந்து வந்து ஒரு உங்களுக்கு மறைமுகமா இப்படி நினைத்து இப்படி மறைமுக தாக்குதல்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நேர்மையா போரிடக்கூடிய ராவணேஸ்வர குடும்பத்துக்கு மறைமுக தாக்கெல்லாம் வந்து பண்ணி குறுக்கு வழியில தான் சார் இவங்க ஜெயிப்பெல்லாம் இருக்க ஒழிய நேர்முகத்துல இல்ல சார். இந்திரஜித் அவரே சொல்லி அவர் மகா விஷ்ணுவுடைய உருவன்ட்டு தன்னுடைய தந்தை ராவணையிடம் சொல்லி கூட அவரு இது யுத்தத்துக்கு பின்வாங்கல இல்ல சார். லாஸ்ட் வரைக்கும் பின்வாங்க முடியாது சார். யுத்தத்துல தங்கைக்கோசம் உயிர் கொடுக்க இது இல்ல சார். தங்கைக்காகவோ அது அண்ணனுக்காகவோ யாருக்காகவோ இருக்கலாம். போர் என்று வந்துட்டா போருக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. யுத்த தர்மம் இருக்கு. அந்த காலத்துல யுத்த தர்மம்னு வடக்க நம்ம போர் தர்மமோ நம்ம போர் தர்மத்துக்கு பிற்பாடு காலையில் மாலை சங்கு ஊதிட்டா கத்திய கீழே போட்டுருணும். அதுக்கு முற்பாடு அவனை இங்க அதே மாதிரி நம்ம செய்யலையே. எந்த விதமான ஒரு கடைபிடிக்கல சார். அப்புறம் வந்து அவனை எப்படி கொள்ளலாம் என்ன கொள்ளலாங்கிறதெல்லாம் தன்னுடைய சகோதரன் விபூஷன் மூலமாவே அந்த அவருடைய குறைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு
அவங்கள பிரித்தாழ்ந்து கொண்டு தான் சார் அவங்கள ஜெயிச்சாங்க. அப்பனா அதாவது சகுனி வேலை செஞ்சிருக்கார். எல்லா ராமன். சகுனி கூட சொல்லுவாங்கல்ல, நீ கேட்டா வடபுலத்தை தர்மத்தை நிலைநாக்க எதுவும் செய்யலான்ட்டு கண்ணனே பகவத்கீதையில சொல்லியிருக்காருன்ட்டு சொல்லுவாங்க சார். அது இடைச்சொருகள்ல எல்லாம் போட்டு அவங்க செய்யறலாம் தர்மம், அதுல நிலைநாட்டுறதுக்கு நாங்க யாரையும் கொள்ளுவோம்னு கதையை கொண்டு போவாங்க. ஆம். என் தென்னாடு அப்படி இல்லை. தென்னாட்டில் நான் இலங்கையை சுற்றி வந்திருக்கிறேன், எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். எந்த இடத்துல ராவணேஸ்வரனை வந்து கடவுளாக தான் கும்பிட்றாங்களே ஒழிய, அவ்வளோ ஒரு இடத்துல கூட அவர் ஒரு ஒரு மோசமானவருங்கிற வாழ்க்கை நெறி அங்கே இல்லை. ஆனா நீங்க அங்க போய் பார்க்கணும், இலங்கையை போய் பார்க்கணும். ஒரு பக்கம் இந்த கரையில இருந்துகிட்டு பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல, வால்மீகி ஏன் இப்படி ராவணை அரக்கராகவும் மிக கொடுங்கோலாகவும் ஏன் சித்தரிக்கணும்? ஆனா அப்படி சித்தரிச்சவரை இவ்வளவு ஓட்ட வச்சு இருக்காரு. ராவன் எப்படி தர்மத்தோடு இருந்தா, எப்படி நியாயத்தோடு இருந்தா, எப்படி ஆட்சி செய்தார்ன்ட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கல. வால்மீகிலாம் ஒரு கல்கி மாதிரி ஒரு நாவல் எழுதணும்னு எழுதியிருக்காரு. அந்த காலத்துல ஒரு கதை, புராண கதையை, நீதி கதை எழுதணுங்கிறதுக்காக எழுதியிருக்காரு. ராவணனே தெய்வமாக்கணுங்கிற ஒரே காரணம் அது. ராமரை தெய்வமாக்கணுங்கிற ஒரே காரணம். ஆனா அதை செஞ்சுட்டாங்க சார். ஆனா ராமர் தான் பக்கா ஃப்ராடு செஞ்சிருக்காரு. அதுதான் நீங்க நம்ம ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா, ஆனா ராமன் தர்மத்தோடு நடந்திருக்கு. தர்ம சிந்தனை உள்ளவன் சார். என்ன அவைக்கு வான்னு கேட்டான், அவ்வளவுதான். ஆமா, நீங்க அவைக்கு போகாம வானர படைகளை விட்டு அடிச்சு கடைசியில போருக்கு கொண்டு வந்து விட்டு வைக்கிறீங்க. வானர படைகள்னா அந்த மலையக மன்னர்களை விட்டு அடிச்சு அவங்க வந்து குருட்டு நம்பிக்கையில அவர் மேல உள்ள ராவணேஸ்வரன் தான் மோசமானவர்னு சொல்லி கொடுத்ததுனால அவங்களும் அப்படி போயிட்டாங்க. அவங்க குடிகள்லாம் என்னைக்கும் பின்னால வாழ்ந்ததா பெரிய சார். ஆஞ்சநேயர்கள் குடியெல்லாம் நேரம் ஜேஜேன்னு இருக்கணுமே, ஏன் அந்த குடும்பம்லாம் காணாத போயிடுச்சு? ஆஞ்சநேயர் வந்து நீங்க கும்பிடுறாங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுறாங்களே ஒழிய சார், ஆஞ்சநேயர்னு ஒரு சிவபக்தன், ராவணேஸ்வரன் சிவபக்தன், ராமரும் ஒரு சிவ தீட்சை வாங்கினவர். இப்போ பெரிய தசரத சக்கரவர்த்தி சார், பெரிய ஈசனுடைய பிள்ளை. எல்லாம் இருந்தும் இவர்களுக்குள் எப்படி என்ன நடந்ததுன்னு ஒரு நாவலை யாரோ எழுதி தப்பு போட்டு. இல்ல, இது தெய்வ அவதாரம்ட்டு சொல்லிருக்கப்போ நியாயம் தர்மம் எல்லாமே பின்பற்றி தானே நடந்திருக்க வேண்டும் ராமர். ஆனா மனித பிறவியான அரக்க பிறவின்னு சொல்லப்படுகின்ற ராவணன் எவ்வளவு தர்மத்தோடு நியாயத்தோடு. ஆரியர்களுக்கு ஒத்து வராத பெரிய பெரிய மன்னர்களும் சத்திரிய புருஷர்களும் இதே கதிதான். ஆரியர்களோட ஒத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அவன் வந்து தெய்வ புருஷனா வைப்பாங்க. நீங்க தசாவதாரதன் இவங்களை மட்டும் தானே சார் கொண்டாங்க. கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சாரு, வந்துட்டாரு. எல்லாமே ஆரியர்களுக்கு உதவி செஞ்ச கதாபாத்திரங்களாம் உயர்ந்த கதாபாத்திரமா மாற்றப்படும். ஆரியர்களுக்கு உதவி செய்யாத கதாபாத்திரம்லாம் டம்மியா கீழே போட்டுரும். ஆனா இந்த இதுல வச்சு பார்க்கிற போது ராமரை விட ராவணனை தானே வச்சு தெய்வமா கொண்டாட வேண்டும் எல்லாமே. இதுன்ட்டு ராமர் இப்படி பக்கா ஃப்ராடு பண்ணவரை பெரிய இதுவா கொண்டாடுறாங்க. எவ்வளவு இருந்தாலும் தன் மனைவி மீது அவளுடைய நடத்தை மீது சந்தேகப்பட்ட ஒரு கணவன் இருக்கலாமா? அப்படி வந்து அப்படி 2 குழந்தைகள் பெற்ற நீ அந்த 2 குழந்தை அனாதையாக்கன ராமன் ஒரு தெய்வம், ராவணன் மிகவும் நியாயம் தர்மத்தோடு இருந்தவன் படுபாவி அசுரன். அது அப்படி எழுதி நாவல் எழுதி முடிச்சுட்டாங்க சார். நீங்க இன்ன வரல அந்த நாவல் இருக்கு. பெரிய ராஜகோபாலாச்சாரி, நீங்கள் அங்கே வேணா நம்ம பெரிய ராஜகோபாலாச்சாரியே இது வந்து ராமாயணங்கிறது உண்மை கதை இல்லை. இலங்கைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இலங்கையில் ஒரு கெட்ட தடயம் கூட ராவணேஸ்வரன் மேலே இல்லை. நீங்கள் ஒரு பக்கமாக இருந்துக்கிட்டு இங்கே இருந்துக்கிட்டு வடக்கே உள்ள காப்பியங்களை எழுதி வான்மீக காப்பியங்கள்லாம் வந்து வடக்கே எழுதப்பட்டது. அதை வந்து தெற்கே வந்து கம்பர் வந்து சார், கம்பர் இவ்வளோப்படி ராமாயணத்தை எழுதினார், நிம்மதியாக செத்தாரா? ஐயோ பாவம், பரிதாபமா போய் நாட்டரசன் கோட்டைங்கிற ஒரு செட்டியார் கடைசி காலத்துல காப்பாத்தி அவர் கம்பருடைய சமாதி இன்னைக்கு நாட்டரசன் கோட்டையில இருக்கு, சிவகங்கை பக்கத்துல. பெரிய ராமகாவியத்தை எழுதினவன் எவ்வளவு தெய்வீகமா இருந்திருக்கும், அவ்வளவு ரசத்தை கொட்டுனவர் அவரு. அவரு கடைசி காலம் பெரிய பயந்து மன்னர்லாம் பயந்து, சோழ மன்னனுக்கு பயந்து, பாண்டிய மன்னர் ஒளிந்து அங்க இருந்து ஒரு நகரத்தார் பகுதிக்கு உள்ள போய் ஒரு நாட்டரசன் கோட்டையில இன்னைக்கும் சமாதி. அப்பனா தெய்வம் நின்று கொண்டிருக்கு சார். கம்பனுக்கு வரலாறு இல்லை. என்னைக்கு நீங்க எவ்வளவு ஒரு கெட்டவனை இலக்கிய படைப்புக்கு சார், இலக்கிய நயத்துக்கு வேணா நீங்க கம்பன் விழா கொண்டாடலாம். தர்ம ரீதியா நல்லது செஞ்சிருக்காருன்னா அது வந்து ஒரு பொய்யான காப்பியத்தை தமிழ்ல வடிவச்சிட்டார். ஆனா உண்மையாக கும்பிட வேண்டியது ராவணன் தான். ராமர் என் தென்னாடுடைய ராவணேஸ்வரன் பெரிய சிவபக்தன், எந்த தவறும் செய்யாதவன். பெண்ணை எந்த இழுக்கு பண்ணணும், போகணும், வரணும், தண்ணி இச்சைக்கு அவளை இழுத்து கொண்டு போகணும் செய்யவில்லை.
அருமையான குடும்பஸ்தர். அப்படியாப்பட்டவரை வந்து ஒரு பொய்யான ஒரு தகவலோடு அவருக்கு பிணைப்புல ஒரு கதை எழுதின பிற்பாடு, அது இன்றைய வர 2500 ஆண்டுகளா உண்மைன்னு பரவிடுச்சு. இது மக்கள்லாம் தெளிவு கிடைக்க அறிவியலை படிக்கும்போது தெளிவு வரும். ராமர் பாலம் கட்டவில்லை. இவர்கள் வந்து வடக்கே இருந்து வந்தவர்கள் வந்து அனுமன்ங்கிறது மனித குரங்கு இல்ல இல்ல மனிதர்கள். தக்கான பீடபூமி அப்புறமா அவங்க ஒரு அவன் கெட்டவன் கற்பனை சார். தக்காணத்துக்கு தெற்கே இருக்கவங்களாம் கெட்டவன். கெட்டவான்ட்டு இது ஏன்னு பண்ணிட்டாங்க. கேட்டீங்கன்னா அன்றைக்கு தமிழா இருந்தது. தக்காணத்துக்கு கீழே வந்து எல்லாம் தமிழ் மொழி. கலிங்கவரன் தமிழ். இந்த தமிழ் நாகரிகம், தமிழ் பண்பாடு இதை சிதைக்கணும். அது ஆரிய சூழ்ச்சியில ஏகப்பட்ட இல்ல பிரச்சனை. இது எப்படி இதுவும் வால்மீகி வந்து அவர் ஆரியருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார்? இல்ல சார், எழுதுனதுல பின்னாளில் புனையப்பட்டிருக்கு நிறைய. அது அப்பனா உண்மையா அந்த வால்மீகி ராமாயணத்தை திருத்தப்பட்டிருக்கு நிறைய. ஆரியருக்கு ஆமா ஆமா. திருத்திருக்காங்க. மகாபாரதமும் சரி ராமாயணமும் சரி இடைச்சொற்கள் நிறைய இருக்கு. நிறைய ஆய்வுகள் இருக்கு. இல்ல வால்மீகி எழுதியது ராமாயணம். அவர் ஒரு கீழ் ஜாதி அப்படி அவர் ஒரு மீனவர் சேரிதான். மீனவர் அப்படி இருக்கிறப்ப எப்படி ராவணன் மிக கொடுங்கோலன் மாதிரி அவர் சித்தித்து இருக்க முடியும்? அது ஒண்ணு சந்தேகமா ஒரு இருக்கு. சித்தரிப்பு தான் சார். நீங்களே சொல்லி இது சித்தரிப்பு. ஒரு நாவல். இது ஒரு கதாபாத்திரம். பொன்னியின் செல்வன் மாதிரி தான் சார். இது நடந்தது இல்லை. அந்த ஒரு நடப்பு உள்ள ஒரு வரலாற்று பகுதியில் ஒரு புனையப்பட்ட கதை. அப்பனா ராமாயணம் திருத்தி இருக்காங்க. ராமாயணம் ஆரியர்கள் பிராமணர்கள் தங்களுக்கு வசதியாக ஆமா ராமனை தூக்கி வைத்தும் ராவணனை தாழ்த்தியும் கெட்டவன் எல்லாமே செஞ்சிருக்காங்க. கெட்டவன் இருக்காங்க சார். அவர் ஒன்றும் கெட்டவர்ல. ஈஸ்வரன் பட்டம் வாங்க இருக்கான்னா அது சாதாரண ஒரு சாதாரண நிலையே இல்லை. அப்படி இல்லை சார். ஈஸ்வர் எல்லாருக்கும் வரம் கொடுத்துருவோம். எல்லாரும் இது ஆனா கடைசியில விஷ்ணு வந்துதானே அந்த அவதாரத்தை எடுத்து அழிப்பாருன்ட்டு ஒரு பொதுவாக அப்படி ஒண்ணு சொல்லி சார். அது வந்து இந்த வைணவம் சைவத்துக்குள்ள தகராறு இதுல கொண்டு போய் விட்டாங்க. அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. சைவ நெறியில உள்ள ராவணனை உச்ச சைவ நெற ராவணனை மகாவிஷ்ணு அவதாரம் வந்து அழிச்சிருச்சு. ஆமா அதை சொல்லணும். அவ்வளவுதான் சார். உள்ள மேட்டர் அவ்வளவுதான். இல்ல தெய்வ அவர்கிட்ட நியாயம் தர்மம் எதுவுமே இல்லையா சார்? நீங்க அப்படிதான் சார் மகாபாரதத்துல அவருடைய குடும்பத்தில் சரி போர் முறையிலும் சரி எதுவுமே நியாயம் தர்மோட நடந்துக்கல. சரி சார். மகாபாரத கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அவரு எல்லாம் எந்த இடத்துல போனாலும் ஒரு பொய்யும் பொருட்கள தானே சார் பண்ணிட்டு வராரு. அது தர்மத்தை அதுக்கு பேர் வந்து சார் அதுக்கு ஒரு பேரு தர்மத்தை பொய் சொல்லலாம் எது செய்யலாம்னு இருக்கலாம் இல்ல என்ன பண்ண போறீங்க சார்? அப்படி கொலையும் செய்யலாம்ன்றாங்களே சார். கொலை அது மட்டும் இல்ல. நீ ஒரு ஆரியன் கொலை செஞ்சா அதை எதுவும் கேட்கக்கூடாது. அவனுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. அப்ப நீங்க என்னுடைய வர்ணாசிரமம் அப்படி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுதே. நான் அதனாலதான் இன்றைக்கு வந்து ஏன் அப்படி எனக்கு தெற்கே உள்ள நாகரிகத்தை அமுக்க வேணும் என்பதற்காக அழிக்க வேண்டும் என்பதற்காக வடக்கே உள்ள நாகரிகம் இப்படியெல்லாம் ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்துருச்சு. இதில் எல்லாமே மகாபாரதமா ராமாயணம் இதிகாசங்கள் எல்லாம் வந்து பொய்யாயிரும். ஆனால் என்னுடைய சிலப்பதிகாரம் அவர் இளங்கோடியில் எழுதின சிலப்பதிகாரம் அப்பளுக்கு இல்லாமல் ஒரு உண்மையான நிகழ்வை நீங்கள் நல்ல வரலாற்று பகுதியில் பார்க்கலாம். இன்னைக்கு வரலாற்று பகுதி அது இருக்கு. ராமாயணமும் மகாபாரதம் வரலாற்று பகுதி என்கிட்ட இல்லை. இல்லை நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா ராவணன் மிக நல்லவன். ராமர் தான் ராமர் தர்மத்தை யுக்தி இருந்தாலும் அவர்கள் கையாண்ட விதம் வந்து எல்லாம் வந்து கள்ளத்தனமானது. ஆமா. நேர்மையான எண்ணத்தில் வந்து ஒரு பெரிய ஈஸ்வரன் பட்டம் வாங்கினவர். ஈஸ்வரன் பட்டத்தை இன்னைக்கு இலங்கைக்கு போனா ராவணேஸ்வரன் வந்து ஒரு கடவுளா தான் சார் நினைக்கிறாங்க. அதனால ஒரு பகுதியில் ஆனா இந்தியாவில் பெருசா ஒன்றும் இல்லை. அதே சவுத் இந்தியாவில் கூட இல்லை சார். இல்லை சார். அவர் வந்து அவ்வளோ ஒரு அரக்க பாத்திரம்னு படைச்சிட்டாங்க. அரக்க பாத்திரத்தை வந்து மகாவிஷ்ணு அழிச்சிட்டாரு. அவங்களுக்கு அதான் வேணும். ஒரு நல்லவனே அழித்தார். ஒரு வைணவம் வந்து அந்த சிவநெறியை அழிச்சதாக இருக்கணும். அதான் அது உள் நோக்கம் தான். வைணவத்தில் மகாவிஷ்ணு தான் பெரிய ஆளு. இந்து கடவுள்ல மகாவிஷ்ணு பெரிய ஆளு. சைவங்கிறது சின்ன ஒரு அவன் சிவசாம்பான். இது உள்கருத்தா தான். சைவம் வைணவத்துக்குள்ள இந்த ஒரு இன்டைரக்டா உள்ள மெசேஜ் அதான். மகாவிஷ்ணுவே மூத்தவர், யாரையும் அழிக்கக்கூடியவர் அப்படிங்கிற மெசேஜ் கொடுக்கணும். அந்த மெசேஜ் அந்த 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 செய்தியை வழங்குவதற்கு இவ்வளவு பெரிய கதாபாத்திரம். அப்பனா இந்த ராம அவதாரமே தேவையில்லை. ஒரு நல்ல கதாபாத்திரம் சார். கதாபாத்திரம் ஒரு நல்லவனை அழித்து விட்டார் ராமர். எந்த விதமான நற்குணங்கள் இல்லாதவர் அப்படி எடுத்துக்கலாமா சார்? பார்க்கலாம் சார். நீங்க சொல்றீங்க. ஆமா எல்லாம் நம்ம சார் இன்னும் அறிவியல் சார். நம்ம அறிவியலும் அந்த நிகழ்வு அந்த இடங்களெல்லாம் போய் நீங்க பார்வையிட்டா உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துடும். அப்போ இதில் ஏதோ புனையப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விடை தான் உங்களுக்கு கிடைக்கும்.
சரி சார், பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார். நன்றி நன்றி.